ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவபெருமானுக்கு ஒரு நெற்றிக்கண் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அது ஏன் திறக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு? இதுக்கு காரணம் ஒரு பயங்கரமான அசுரன். சிவபெருமான் கைலாசத்துல பல வருஷமா தவம் செஞ்சிட்டு இருந்தார். இதே சமயத்துல பாலாசுரன்கிற ஒரு கொடூரமான அசுரன் பிறந்தான். இவன் எல்லா பெண்களையும் துன்புறுத்தி நாசம் செஞ்சான். தேவர்களால இவனை எதுக்கவே முடியல. அவங்க பயந்து ஓடி ஒளிஞ்சாங்க. கிருஷ்ணர் கூட, உனக்கு தைரியம் இருந்தா கைலாசத்துக்கு போய் சிவபெருமானோட கண்ணை பார்த்து பேசுன்னு அவனை தூண்டிவிட்டார். சும்மாவா? கோபப்பட்ட பாலாசுரன் நேரா கைலாசத்துக்கு போனான். தியானத்துல இருந்த சிவனை பார்த்ததும் யோ கண்ணை தெறன்னு கத்தினான். சிவன் கண்டுக்காததால பாலாசுரன் தன் எல்லா அஸ்திரங்களாலையும் தாக்கினான். அஸ்திரங்கள் பலிக்கல. கோபப்பட்ட பாலாசுரன் ஒரு கடைசி தந்திரம் செஞ்சான். சிவபெருமானோட முகத்துக்கு நேரா தன்னோட பாதங்களை வச்சு இப்போவாவது கண்ணை தெறன்னு சொன்னான். அந்த ஒரு நொடியில பிரபஞ்சமே ஸ்தம்பிச்சு போச்சு. சிவபெருமான் தன் நெற்றி கண்ணை திறந்தார். அவ்வளவுதான். நெற்றி கண்ணில் இருந்து வந்த நெருப்புக்கு பாலாசுரன் சாம்பலாகி போனான். தேவர்கள் நிம்மதி அடைஞ்சாங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போடுங்க.